ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். அதில் வந்து 14th MCQ பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பீவரேஜஸ்? இந்த நுண்ணுயிரிகள் வந்து மதுபான வகைகளோட உற்பத்திக்கு வந்து உதவுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பெனிசிலியம் நொட்டேட்டம், ஆப்ஷன் பி சாக்ரோமைசிஸ் செரிவிசியே, ஆப்ஷன் ஏ பெனிசிலியம் நொட்டேட்டம், ஆப்ஷன் பி சாக்ரோமைசிஸ் செரிவிசியே, ஆப்ஷன் சி ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர், ஆப்ஷன் டி கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டைலிக்கம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சாக்ரோமைசிஸ் செரிவிசியே. சாக்ரோமைசிஸ் செரிவிசியே வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பீவரேஜஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மதுபான வகைகளோட உற்பத்திக்கு வந்து சாக்ரோமைசிஸ் செரிவிசியே வந்து உதவுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 15th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் கண்டைன்ஸ் த எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு டியூரிங் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் ஈஸ்ட்? ஈஸ்டில் நடக்கக்கூடிய ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்றற்ற சுவாசித்தலில் வந்து முடிவில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ H2O, CO2 and energy, option B H2S, C6H12O6 and energy, option C CO2, C2H5OH and energy, option D H2O and carbon dioxide. ஆன்சர் வந்து H2S ஹைட்ரஜன் சல்ஃபைட், C6H12O6 and energy. ஆன்சர் carbon dioxide, ethyl alcohol and energy. Next 16th question. Wine and beer are produced directly by fermentation. வைனும் பியரும் வந்து ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பிராண்டி அண்ட் விஸ்கி ரிக்வயர் போத் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் டிஸ்டிலேஷன். பிராண்டியும் விஸ்கியும் வந்து ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் மூலமாகவும் டிஸ்டிலேஷன் பின்னக்காய்ச்சி வடித்தல் மூலமாக வந்து தயாரிக்கிறோம். திஸ் இஸ் பிகாஸ், இது வந்து ஏன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஃபெர்மெண்டேஷன் இஸ் இன்ஹிபிட்டட் அட் அன் ஆல்கஹால் லெவல் ஆஃப் 10 to 18%. ஆப்ஷன் பி டிஸ்டிலேஷன் ப்ரோலாங் ஸ்டோரேஜ், ஆப்ஷன் சி டிஸ்டிலேஷன் இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி, ஆப்ஷன் டி டிஸ்டிலேஷன் பியூரிஃபைஸ் த பீவரேஜஸ். ஃபெர்மெண்டேஷன் இஸ் இன்ஹிபிட்டட், நொதித்தல் வந்து ஆல்கஹாலோட லெவல் வந்து 10-18% இருக்கும்போது வந்து நொதித்தல் வந்து இன்ஹிபிட் ஆயிரும். ஆப்ஷன் பி வந்து டிஸ்டிலேஷன் ப்ரோலாங் ஸ்டோரேஜ், பின்னக்காய்ச்சி வடித்தல் வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்து டிஸ்டிலேஷன் இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி, டிஸ்டிலேஷன் நம்ம பண்ணுறது மூலமாக பின்னக்காய்ச்சி வடிக்கிறது மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து அதோட ஆல்கஹாலோட கண்டென்ட் வந்து குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி வந்து டிஸ்டிலேஷன் பியூரிஃபைஸ் த பீவரேஜஸ், இந்த பின்னக்காய்ச்சி வடித்தல் வந்து அந்த மதுபான வகையை வந்து தூய்மைப்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ஃபெர்மெண்டேஷன் இஸ் இன்ஹிபிட்டட் அட் அன் ஆல்கஹால் லெவல் 10 to 18%. ஸோ அதனால் வந்து ஃபெர்மெண்டேஷனோட டிஸ்டிலேஷனும் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஃபெர்மெண்டேஷன் இஸ் இன்ஹிபிட்டட் அட் அன் ஆல்கஹால் லெவல் ஆஃப் 10 to 18%. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். 17th question. The chemical substances produced by some microbes which can kill or retard the growth of other microbes are called. சில வேதிப்பொருட்கள் வந்து நுண்ணுயிரிகளால் வந்து உற்பத்தி செய்யப்படும். அது வந்து சில மற்ற நுண்ணுயிரிகளோட வளர்ச்சியை வந்து அது வந்து கில் பண்ணும் ஆர் ரிட்டார்ட் த க்ரோத், அதோட வளர்ச்சியை வந்து தடுக்கும். அந்த வேதிப்பொருள் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆன்டிசெப்டிக்ஸ், ஆப்ஷன் பி ஆன்டாசிட்ஸ், ஆப்ஷன் சி ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆப்ஷன் டி வந்து ஆல் ஆஃப் தீஸ்ன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், உயிரி எதிர்ப்பொருள்னால் வந்து சில நுண்ணுயிரிகளால் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய கெமிக்கல் வேதிப்பொருள், அது வந்து மற்ற நுண்ணுயிரிகளோட வளர்ச்சியை வந்து கில் பண்ணும் ஆர் அதோட க்ரோத்தை வந்து தடுக்கும். 18th question. Antibiotics are obtained from bacteria, fungi, actinomycetes and all of these. உயிர் எதிர்ப்பொருள் வந்து எங்கேருந்து வந்து உற்பத்தி ஆகுது? பாக்டீரியா, ஃபங்கை, ஆக்டினோமைசிட்ஸ், இதிலெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 19th question. Which of the following antibiotics was extensively used to treat American soldiers wounded in World War II? இரண்டாம் உலகப் போரின் போது
சில அமெரிக்க வீரர்கள், காயம்பட்ட அமெரிக்க வீரர்களுக்கு வந்து யூஸ் பண்ண ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து நியோமைசின், ஆப்ஷன் பி பேசிட்ராசின், ஆப்ஷன் சி குளோரம் பெனிகால், ஆப்ஷன் டி பெனிசிலின். இரண்டாம் உலகப் போரின் போது காயம்பட்ட அமெரிக்க வீரர்களுக்கு வந்து பயன்பட்ட உயிரெதிர்ப்பொருள் வந்து பெனிசிலின். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 20th question, which of the following statements regarding antibiotics is not correct? உயிரெதிர்ப்பொருள் பற்றிய கூற்றுகளில் எது வந்து தவறான கூற்றுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, antibiotics are the attenuated microorganism which in small concentration can kill or retard the growth of other harmful Antibiotics are the attenuated microorganism which in small concentration can kill or retard the growth of other harmful microorganism. உயிரெதிர்ப்பொருள்கள் வந்து சில நுண்ணுயிர்களால் வந்து உற்பத்தி செய்யப்படும். இது வந்து ஸ்மால் கான்சன்ட்ரேஷன்லலாம் வந்து உற்பத்தி செய்யப்படாது. அது சில நுண்ணுயிர்களாலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படும். அது வந்து growth of other harmful microorganism, சில ஆர்கானிசம்ஸ் வந்து அது growth வந்து அஃபெக்ட் பண்ணும். Penicillin was the first antibiotic discovered by Alexander Fleming in 1928 while working on bacterium Staphylococcus aureus. பெனிசிலின் வந்து முதல் உயிர் எதிர்ப்பொருள். இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது யாராலனா அலெக்சாண்டர் ஃப்ளமிங் வந்து 1928 வந்து கண்டுபிடிச்சாரு. எப்போனா ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ்ங்கிற பாக்டீரியா பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த பெனிசிலினை வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு, த ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஃப் பெனிசிலின் ஆஸ் அன் எஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை எர்னஸ்ட் செயின் அண்ட் ஹாவார்டு ஃப்ளோரின். எர்னஸ்ட் செயினும் ஹாவார்டு ஃப்ளோரியும் இந்த பெனிசிலினை வந்து வீரியமிக்க மருந்தாக வந்து மாற்றினாங்க. ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஃப் பெனிசில் அஸ் அன் எஃபெக்டிவ், வீரியமிக்க மருந்தாக வந்து உயிரெதிர் பொருளாக வந்து மாற்றினாங்க. இதுவும் ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த்து, ஃப்ளெமிங் செயின் ஃப்ளோரி வேர் அவார்டட் த நோபல் ப்ரைஸ் இன் 1945. 1945 வந்து ஃப்ளெமிங் செயின் ஃப்ளோரிக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. இதுவும் ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ incorrect statement வந்து ஆப்ஷன் 1. Antibiotics are the attenuated microorganism which in small concentration can kill or retard the growth of other harmful microorganisms. ராங் ஸ்டேட்மெண்ட். ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் வந்து சில மேலே இருக்க கொஸ்டினை பாருங்கள். கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்டு பை சம் மைக்ரோப்ஸ் விச் கேன் கில் ஆர் ரிட்டார்ட் த க்ரோத் ஆஃப் அதர் மைக்ரோப்ஸ், அதைத்தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 21th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் ஆர் ட்ரீட்டட் பை ஆன்டிபயோட்டிக்ஸ்? பிளேக், டிப்தீரியா, லெப்ரோசி அண்ட் வூப்பிங் காஃப். பிளேக், டிப்தீரியானா வந்து தொண்டை அடைப்பான், லெப்ரோசி, வூப்பிங் காஃப். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1, 2, 3, 4 எல்லாமே வந்து இது டிசீஸ் ஆர் ட்ரீட்டட் பை ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸால் வந்து குணப்படுத்தக்கூடிய இந்த டிசீஸ், அதாவது பிளேக், டிப்தீரியா, லெப்ரோசி அண்ட் வூப்பிங் காஃப். 22, streptomycin is obtained from. ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து ஆன்டிபயோட்டிக். இது வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஸ்ட்ரெப்டோமைசியஸ் கிரைஷியஸ், ஆப்ஷன் பி ஸ்ட்ரெப்டோமைசியஸ் செரிவிசியே, ஆப்ஷன் சி ஸ்ட்ரெப்டோமைசியஸ் வெனிசுலே அண்ட் ஆப்ஷன் டி வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ். ஸ்ட்ரெப்டோமைசின் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரைஷியஸ்லேருந்து தான் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து உருவாகும். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலே வந்து அப்டைன்டு ஃப்ரம் குளோரம் பெனிகால். 22nd கொஷின் வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலே வந்து அப்டைன்டு ஃப்ரம் குளோரம் பெனிகால். ஆக்சிடெட்ராசைக்ளின் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ரிமோசஸ். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ரிமோசஸ்லேருந்து உருவாகக்கூடிய உயிரெதிர்ப்பொருள் வந்து ஆக்சிடெட்ராசைக்ளின். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரைஷியஸ்லேருந்து ஸ்ட்ரெப்டோமைசின்.
ஸ்ட்ரெப்டோமைசிஸ் செரிவிசியிலிருந்து ஃபார்மேஷன் ஆஃப் டஃப். இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் செரிவிசியம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் க்ரைஷியஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.